தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஓட்டிற்கு 5,000 ரூபாய் என ஆளுங்கட்சியினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாகவும் இதனை தேர்தல் பறக்கும் படையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் விமர்சித்துள்ளார். வருமான வரி சோதனைகளாக இருந்தாலும் சரி, பறக்கும் படை சோதனைகளாக இருந்தாலும் சரி, எங்கு பணம் இருக்கிறதோ அங்கு விட்டு விடுகிறார்கள். தேனி தொகுதியிலே ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் என்று பேசி பண நடமாட்டம் பகிரங்கமாக நடக்கிறது. இது அந்த தொகுதியில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். புகார்கள் தேர்தல் கமிஷனுக்கு தரப்படுகின்றன. ஆனால் எந்த சோதனையும் நடத்தப்படுவதே இல்லை. தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதை நான் எனது 35 வருட பத்திரிகையாளர் அனுபவத்தில் பார்த்ததே இல்லை. அப்படி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறது என்று புகார்கள் கொடுத்தும் கூட தலைமை தேர்தல் ஆணையமும் பேசாமல் தான் இருக்கிறது. கையது கொண்டு மெய்யது போர்த்தி இவர்கள் ஆளுங்கட்சிக்கு அடிவருடி சேவகம் புரிகிறார்களே என்று நினைக்கும் போது இந்த தேர்தல் உருப்படியாக நடந்தேறுமா என்கிற சந்தேகம் அனைவருக்குமே எழுந்திருக்கிறது.